தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. IPL 2020 தொடரின் 14வது சீசன் 2வது போட்டியில் இன்று சென்னை மற்றும் டெல்லி அணிகள் மோதுகின்றன. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் காயம் காரணமாக விலகியதால் ரிஷப் பண்ட் தலைமை ஏற்றுள்ளார். சமீபத்திய ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தொடரில் கலக்கியதால் ரிஷப் பண்ட் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. டெல்லி அணி இம்முறை கோப்பையை வெல்ல வேண்டும் என்பதில் பயிற்சியாளர் ரிக்கி பாண்டியும் தீவிரமாக உள்ளார். அது அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கும். அஸ்வின், தவான், ரஹானே, ஸ்டோயினிஸ், இஷாந்த் சர்மா, கிறிஸ் வோக்ஸ், உமேஷ் யாதவ், ஸ்டீவ் ஸ்மித் என அனுபவ வீரர்களும், அக்சர் பட்டேல், பிருத்வி ஷா, காகிசோ ரபாதா, ஷிம்ரன் ஹெட்மயர் என இளம் வீரர்களும் அடங்கிய டெல்லி அணி வலுவாகவே உள்ளது. இது சென்னை அணிக்கு கடும் நெருக்கடியை தரும். கடந்த சீசனில் 7வது இடத்தை பிடித்ததுடன் முதல் முறையாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியாததால் இந்த முறை சாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உள்ளது. அதற்கு ஏற்ப அணியில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. முதியோர் அணி என்ற விமர்சனத்தை பொருட்படுத்தாமல் மொயின் அலி, புஜாரா, உத்தப்பா என அனுபவ வீரர்களை வாங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் கிருஷ்ணபா கௌதம், ஹரிசங்கர் ரெட்டி, ருத்ராஜ் கெய்க்வாட், சாம் கரன், ஷர்துல் தாக்கூர் என இளம் வீரர்களுக்கு ஆடும் அணியில் வாய்ப்பு கிடைக்கலாம். ரெய்னா, ராயுடு, உத்தப்பா, பிராவோ, மொயின் அலி, டூப்ளசிஸ், தாஹிர், சான்னர் ஆகியோரின் அனுபவம் கை கொடுக்கும். அணியில் உள்ள தமிழக வீரர்களான என் ஜெகதீஷன், சாய் கிஷோர், ஹரி நிஷாந்துக்கு அரிதாக வாய்ப்பு கிடைத்தாலும் அதிசயம்தான். கடந்த சில ஆண்டுகளாக தமிழக வீரர்களை தோனி போதுமான அளவுக்கு பயன்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டும் நீடித்து வருகிறது. அதேபோல் டெல்லி அணியில் இடம் பிடித்துள்ள மணிமாறன் சித்தார்த் கடந்த ஆண்டு கொல்கத்தா அணியில் இருந்தார். ஆனால் ஒரு போட்டியில் கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. உள்ளூர் தொடர்களில் கலக்கியதால் இந்த முறை டெல்லி அணி வாங்கியுள்ளது. வாய்ப்பு கிடைத்தால் கவனம் ஈர்ப்பார் என்று எதிர்பார்க்கலாம். முதல் வெற்றி முனைப்பில் இரு அணிகளும் வரிந்து கட்டுவதால் ரசிகர்களுக்கு நல்ல விருந்து காத்திருக்கிறது. இந்திய அணியில் தோனிக்கு மாற்று ரிஷப் பந்த் என்ற நிலையில் இருவரும் கேப்டன்களாக எதிரெதிர் அணியில் களம் காண்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இரு அணிகளும் 23 ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியுள்ளதில் சென்னை அணி 15 போட்டியிலும் டெல்லி அணி 8 போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 2020 தொடரில் மோதிய 2 போட்டியிலும் டெல்லி தான் வென்றது. அதற்கு முன்பு 2019 தொடரில் மோதிய 3 போட்டிகளிலும் சென்னை அணி வெற்றி வாகை சூடியது. அதிகபட்சமாக சென்னை அணி 222 ரன்களும், டெல்லி அணி 198 ரன்களும் குவித்துள்ளன. குறைந்தபட்சமாக சென்னை அணி 110 ரன்களும், டெல்லி அணி 83 ரன்களும் எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த இரு அணிகள் மோதும் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.